சில்க் ஸ்மிதாவோட பேருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் உள்ள வெஸ்கோதோட பக்கத்துல இருக்க ஒரு குக்கிராமத்துல பிறந்தவங்க தான் இவங்க. இவங்களோட பேர் வந்து விஜயலட்சுமி. இவங்களோட சின்ன வயசுலயே பயங்கரமான வறுமை. அதனால இவங்க அம்மா என்ன பண்றாங்க, சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தத்து கொடுத்துறாங்க. அவங்க வீட்டுல வளர்றவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வயசானவராகவும் அபியூஸ் பண்றவராகவும் இருக்காங்க. அந்த திருமண வாழ்க்கையில டாலரேட் பண்ண முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட ஒரே கனவான ஹீரோயின் ஆகிற கனவை தேடி சென்னைக்கு வந்துடுறாங்க. சின்ன வயசுல நிறைய கிராமங்கள்ல வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆடின பழக்கம் இருக்கு. அந்த நம்பிக்கையில வந்து இவங்க சான்ஸ் இருக்கிறாங்க. அப்படி சான்ஸ் இருக்கிறப்ப 1979 திருப்பதி ராஜா அப்படிங்கிற ஒரு மூலியமா தெலுங்கு சினிமாவில் வீணமும் நாதமும் அப்படிங்கிற படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இந்த படத்துல விஜயலட்சுமி பேரை மாத்தி ஸ்மிதாங்கிற பேர் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு வண்டி சக்கரங்கிற படம் மூலயமா வினு சக்கரவர்த்தி மூலயமா இவங்களுக்கு வந்து அறிமுகமாகறாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா சில்க் அப்படிங்கிற ஒரு சாராய விற்கிற லேடியா இவங்க வந்து ரோல் பண்றாங்க. இந்த ரோல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுனால சில்க்குங்கிற பேர் வந்து தமிழ் சினிமாவில் பிரபலம் ஆகுது. அதுக்கப்புறம் நடிச்ச படத்துல எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, சில்க்குங்கிற பேரை எடுத்துக்கிட்டு ஸ்மிதாங்கிற பேரையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து சில்க் ஸ்மிதாங்கிற பேரை அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த பேர் தான் சவுத் இந்தியன் சினிமாவில் வந்து ஒரு சக்கப்போடு போடுற ஒரு கனவு கண்ணியோட பேரா மாறுது. உங்களுக்கு சில்க் ஸ்மிதாவோட கெரியர்ல எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.